everyone, இன்னைக்கு பார்க்க போகிறது solve the linear equations in two variables solve பண்ண போகிறோம். solveங்கிறது ரெண்டு linear equations கொடுத்துருக்காங்க. இது ஒன்று அப்படி ரெண்டு equations கொடுத்துருக்குறாங்க. இதை solve பண்ணி xyயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2x minus 3y equal to 6. இதோட equation number 1. Second one, x plus y equal to 1. இதோட வேல்யூ என்னது? equation 2. நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ xyங்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். எக்ஸுக்கு பக்கத்தில் 2 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம இங்கே 2 வரணும்னா நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே வரும். கீழே ரெண்டாவது ஈக்குவேஷனில் இங்கே மட்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது. ஃபுல்லாகவே ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 2 வந்துடும். அப்படி வரும்போது ஆடிட்டிவ் இன்வர்ஸ் எடுக்கும்போது இது என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். அப்போ ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இல்லை, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஒய்க்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. இங்கே 3 இல்லை. அப்போ இங்கே 3 வரணும்னா இங்கே மல்டிப்ளை பண்ணால் தான் 3 வரணும். இங்கே மட்டும் மல்டிப்ளை பண்ண முடியாது. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆடிட்டிவ் இன்வர்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா இது கேன்சல் ஆயிரும். நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை திரும்பவும் நான் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x minus 3y equal to 6. அதை எழுதிக்கிறேன். அதை எழுதும்போது நம்ம ஈக்குவேஷன் 1 தான் இப்படி எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு காட்டணும். செகண்ட் ஒன் என்னென்னா, இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் நான் எடுக்கும்போது அதில் நான் என்ன சொன்னேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 ரெண்டாவது ஈக்குவேஷனை மல்டிப்ளை எதால் பண்ண போகிறோம்? 3. அதுக்குன்னு இப்படி எழுதணும். ஈக்குவேஷன் 2 நான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட்டுட்டு அது எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதையும் அந்த நம்பரை எழுதுகிறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? எம்ப்ளாய்ஸ் போட்டு இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ஸில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். இதில் 1 இருக்கும்போது 1 3 is 3. அடுத்து எக்ஸு அதை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது. இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1 3 is நம்ம 3ஆல் தானே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3y கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஈக்குவல் இருக்குது. ஈக்குவல் போட்டுட்டு இதையும் நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 3 is 3 கிடைச்சிட்டா? அப்போது 3x + 3y ஈக்குவல் டு 3. இனி என்ன செய்ய போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது இங்கே 2x + 3x என்னது? 5x. ஃபஸ்ட்டு நம்ம தெரியாதவங்க நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 3 என்ன? 5. எக்ஸ் வந்து அடிஷனில் எக்ஸ் வந்து எக்ஸ் தான். எக்ஸ் ஸ்கொயருன்னு போடக்கூடாது. அது மல்டிப்ளிகேஷனில் தான் எக்ஸ் ஸ்கொயராக மாறும். நம்ம 2x + 3xன்னா ஆட் பண்ணும்போது 5x. அந்த நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த இது வேரியபிளை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ் அடிஷனில் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தாலே நம்ம அந்த சைடில் என்ன செய்கிறோன்னா மைனஸ் பண்ணிடணும். ஒரு மைனஸ் ப்ளஸ் இருந்தாலே நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ 3 - 3 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ஒரே சைன் இருந்துச்சுன்னா நம்ம அடிஷன் தான் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். ஆட் பண்ணணும். 6 + 3 வந்து 9. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 5x = 9. அப்புறம்
இதில் 5x நம்ம சொல்கிறோம்ல, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். மல்டிபிள் 5x 5 இன்டூ எக்ஸ் என்ன 5 இன்டூ எக்ஸ், இதில் இன்டூ இருக்குது. நமக்கு தேவை எக்ஸு, எக்ஸோட வேல்யூ தானே தேவை. அப்போ எக்ஸ் எழுதிக்கலாம். இந்த சைடில் என்ன இருக்குது, நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்னது விட்டுட்டோம், 5 மட்டும்தான் விட்டுருக்குறோம். இங்கே எப்படி இருக்குது, 5னா மல்டிபிளாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா டிவைட் 5 into x multiplication symbol 5 into x equal to 9. அப்போ x equal to 9/5. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. செகண்ட் ஒன் என்ன சொன்னேன், செகண்டும் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டூ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 6 எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஒய்வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன செய்கிறோன்னா திரும்பவும் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை இனி என்ன சொன்னால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸு போயிடும், ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஒய்யோட வேல்யூ கிடைக்கும்போது அப்போ ஈக்குவேஷன் 2வை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஈக்குவேஷன் 2வை மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதால், 2ஆல். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2x அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஒய் பக்கத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம். அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 2 2y 2y எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஈக்குவல் போட்டுக்கலாம். ஈக்குவல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1 இருக்குது. இதையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 2 is 2 1 2 is 2 கிடச்சிட்டு. இனிதான் இருக்குது. இனி என்னன்னா இதை நம்ம ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா இதை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இதை என்ன செய்யணும்னா மைனஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ப்ளஸ்ஸு மைனஸாக போயிடும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக போகும். இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால எல்லாமே நம்ம மைனஸாக மாற்றிக்கலாம். கேன்சல் ஆயிரும். நான் சொல்லி ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தாலே இங்கே 0 ஆயிரும். இங்கே பாருங்கள் மைனஸ் மைனஸ் இருக்குது, சேம் சிம்பிள் இருந்தாலே நான் என்ன சொன்னேன், ஒரே சிம்பிள் இருந்தால் ஒரே சிம்பிள் அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸை பார்க்கக்கூடாது. நம்ம எதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோமோ அந்த சைனை தான் பார்க்கணும். இப்போ மைனஸ்ஸு மைனஸ் அது வந்து ஒரே சைனாக இருக்கிறனால அந்த சைனை அப்படியே போட்டோம். ஆனால் ஆட் பண்ண தான் செய்யணும், மைனஸ் பண்ணக்கூடாது. நம்பர்ஸை என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 3 + 2 5 y ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம நம்பர்ஸை மைனஸ் பண்ணணும். 6 - 2 என்னதுன்னா 4. ஆனால் சைன் என்ன பண்ணணும், இங்கே கிரேட்டர் சைன் என்ன போட்டிருக்குறாங்க, கிரேட்டர் நம்பர் பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். 2ங்கிறது ஸ்மால் நம்பர், அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ கிரேட்டர் சைன் தான் நம்ம இங்கே போடணும், ப்ளஸ்ஸு. இப்போ நமக்கு -5y = 4ன்னு கிடச்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா y = 4 டிவைடட் பை இங்கே இன்டூவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் 5 into y. அப்போ -5 இங்கே மைனஸ் வருது, நம்ம காமனாக இங்கே போட்டுக்கலாம். -5 தான் கீழே வரும், அதை நம்ம என்ன செய்துக்கலாம், இதில் போட்டுக்கலாம். அப்போ y = -4/5. இது ஒய்யோட வேல்யூ கிடச்சிட்டு. எக்ஸோட வேல்யூ x 9/5, y = -4/5. This is the answer.